ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா குமார் பார்த்தீங்கன்னா அரசியோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக பொய் சொல்லி வீட்டுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டு பார்த்தீங்கன்னா பாண்டியன், கதிர், செந்தில், சரவணன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா குமாரை அடிக்கிறாங்க. இதை பார்த்த சுடர் பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா முத்துவேல்கிட்டையும் சத்திவேல்கிட்டையும் சொல்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால தடுத்து பார்த்தீங்கன்னா குமாரை வீட்டுக்குள்ளே கூட்டு வராங்க. வீட்டுக்குள்ளே கூட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா முத்துவேல் பார்த்தீங்கன்னா குமாரை அரைஞ்சிடறாங்க. எதுக்குடா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, உனக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கல, உன்னோட வாழ்க்கையை நீ பார்க்க வேண்டியதை, நீ எதுக்கு போயிட்டு அந்த அரசியோட வாழ்க்கையில நீ இப்படி விளையாடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்துவேல் கேட்குறாங்க. சக்திவேல் கிட்ட பார்த்தீங்கன்னா, ஏண்டா சக்தி, இதுக்கு தான் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதான்னு சொல்லிட்டு சொன்னேன், இவன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் தெரியலையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் கேட்குறாங்க. சக்திவேல் பார்த்தீங்கன்னா, டே ஏண்டா குமார், நீ என்னை இப்படி அசிங்கப்படுத்துற, எதுக்குடா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சுடர் பார்த்தீங்கன்னா, நீங்களாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா போலீஸும் வந்துடுறாங்க. அப்போ சக்திவேல் பார்த்தீங்கன்னா, எதுக்கு சார் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சுடர் பார்த்தீங்கன்னா, மாமா நான் தான் வர சொன்னேன் அப்படின்றாங்க. எதுக்குமா அப்படின்றாங்க. இவர் பார்த்தீங்கன்னா என்ன புடிச்சு கல்யாணம் பண்ணிக்கலையா, அந்த அரசிய பழி வாங்குறதுக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கினாராம். இப்ப கூட அவர் மனசுல அரசி தான் இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவர் வந்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாரு. உன்னை புடிச்சு கல்யாணம் பண்ணல, அரசிய பழி வாங்க தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தினம் தினம் என்ன டார்ச்சர் பண்றாரு. அதனால தான் நான் அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்றாங்க. அப்ப சக்திவேல் பார்த்தீங்கன்னா போலீஸ் கிட்ட, சார் இது எங்க குடும்ப பிரச்சனை, நாங்க பார்த்துக்குறோம், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு உடனே போலீஸ் பார்த்தீங்கன்னா, இல்ல சார், அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்காம நாங்க கிளம்ப முடியாது, குமாரை நாங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா அங்க மயிலோட அம்மாவும் மயிலும் பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. அப்ப சுடர் கிட்ட பார்த்தீங்கன்னா மயில் கேட்குறாங்க, என்னாச்சு, ஏன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பார்த்தீங்கன்னா சுடர் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அதுக்கு மயில் பார்த்தீங்கன்னா, ஏன்டி என்கிட்ட இவ்வளோ நாள் நீ இதை சொல்லலை அப்படின்றாங்க. இல்லக்கா, இருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தோமே, நம்ம வாழ்க்கை நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இவர் என்ன தினம் தினம் டார்ச்சர் பண்றாருக்கா அப்படின்றாங்க. இனி என்கிட்ட சொல்லியிருந்தா இவங்களை நான் சும்மாவே விட்டு இருக்க மாட்டேன்ல, பாத்தியாம்மா, நீ பணத்துக்காக இந்த வீட்டில் சுடரை கல்யாணம் பண்ணி கொடுத்த, இப்போ சுடர் எந்த நிலைமையில இருக்கான்னு சொல்லி நீ பாத்தியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மயில் கோவப்படுறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.